வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம டிஎன்இபியில் வந்து பேசிக் இன்ஜினியரிங் அப்ளைட் மெக்கானிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரிக்ஷன் டாபிக் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தோம் போன வீடியோவில். இது வந்து அதோட லாஸ்ட் கண்டினியூஷன், ஒரு சின்ன டாபிக் மட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ரோல் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷன் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். when one body is made to roll freely over another body, a resistance is developed. Resistance அப்படின்னா அதை தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இஸ் டெவலப்டு இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இதுவும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பிளேன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லிப்பிங் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த பால் வந்து அப்படியே இப்படி மூவ்மெண்ட் கொடுத்துரும். இதே வந்து இந்த ஃப்ளோர் வந்து இனஃபாக இதுக்கு ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தான் இந்த பாலால் என்ன ஆக ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா ரோல் ஆக ஆரம்பிக்க முடியும். ஸோ ரோல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரொட்டேஷனல் மோஷன் நடக்கணும். ஓகேவா? இதே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கார்னர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆக தான் ஆரம்பிக்கும். இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரோல் ஆகி தான் இது மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ளோருக்கும் இதுக்கும் நடுவில் நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆர் டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். And rolling resistance is developed due to the deformation made by the rolling body over another body. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நீங்கள் இப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப்பை கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு ஜம்ப் ஆக முடியும். ஓகே, ஸோ டிஃபார்மேஷன் நடந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோலிங் ஆக்ஷனே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லிப்பிங் நடக்காமல் எப்படி ரோல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க. அப்புறம் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து டிஃபார்மேஷன் ஆஃப் த பாடி வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்ட்ராய்டு அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த point through which the entire body acts. ஸோ அப்போது ஒரு 3-dimensional பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 3-dimensional பாடி அப்படின்னா 3 டைமென்ஷனும் ஓரளவுக்கு கம்பேரபிளாக இருக்கணும். நான் வேணால் ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்து, இது வந்து பிரெத்து அண்ட் இது வந்து திக்னஸ், 3 டைமென்ஷன். ஸோ இதில் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது பிரெத்தும் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் திக்னஸ் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கரெக்டாக? சப்போஸ் திக்னஸும் ஓரளவுக்கு இதுக்கு கம்பேரபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த என்டையர் பாடியும் எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகுதோ அந்த ஹோல் பாடியோட வெயிட்டும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இன் ஜென்ரல் 3-dimensional ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் ஹோல் பாடியோட வெயிட்டும் கான்சென்ட்ரேட் ஆகும். அதுக்கு பேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே விஷயத்த ஒரு 2-dimensional டயக்ராமுக்கு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சென்ட்ராய்டு. ஓகே, இந்த சென்ட்ராய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஒய் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டினோட் பண்ணி இது பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு புக்கு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. லென்த்து, பிரெத்து, திக்னஸ் 3மே இருக்கும். அந்த புக்கில் ஒரே ஒரு பேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும், திக்னஸ்ங்கிற விஷயமே இருக்காது. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லேமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 3 டைமென்ஷனும் இருக்கிற விஷயத்தில் ஹோல் பாடியோட வெயிட்டும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதே 2 டைமென்ஷன் தான் இருக்குது, 3வது டைமென்ஷன் நெக்லிஜிபிள் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சென்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த டாபிக்குள்ளே போகலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IXX இல்லை IYY அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணலாம். ஐங்கிறது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் B அண்ட் இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H. ஓகே, சென்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் த லேமினா, அதாவது 2-dimensional ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டேட்டா வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பாருங்கிற டேட்டா வேணும், இன்னொன்று வந்து ஒய் பாருங்கிற டேட்டா வேணும். இருந்துச்சுன்னா தான் இந்த பாயிண்ட் நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். OX OY அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்கிட்ட ரெக்டாங்குலராக ஒரு லேமினா இல்லைனா பிளேன் இருக்குது. அதோட பாட்டம் மோஸ்ட்டையும்
லெஃப்ட் மோஸ்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்குள்ளே அகாமடேட் பண்ணி ஒரு ஆக்சிஸ் போட்டிருக்கேன். இந்த ஓஎக்ஸ் ஆக்சிஸும் ஓஒய் ஆக்சிஸும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்குன்னு நம்ம சென்ட்ராய்டு லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டேட்டா வேணும், எக்ஸ் பார் ஒன்று, ஒய் பார் ஒன்று. ஒன்ஸ் லொக்கேட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் நம்ம போடலாம். அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நான் என்னென்னு சொல்கிறேன்னா எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வெர்டிக்கல் ஆக்சிஸை ஒய்ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், பாயிண்ட் ஓ டேஷ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ராய்டு அண்ட் எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஏன் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ராய்டு லொக்கேட் பண்ணிவிட்டு அதில் வரைகிற ஆக்சிஸ். ஸோ அதனால் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எல்லாமே திருப்பி ஒரு தடவை நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போது அதே தான் உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனும் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற இதுக்கு வந்து நம்ம ஏரியாங்கிற டேர்மை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோம். சப்போஸ் 2 டைமென்ஷன் தான் இருக்குது, 3வது டைமென்ஷன் நெக்லிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனே நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அன் ஏரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே ஒன்று தான். இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். which is the property of shape that is used to predict the deflection, bending and stresses in beam. இப்போ ஜென்ரலாகவே ஒரு பீம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்த ஹைரைஸ் பில்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமென்ஷன் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜாக இருக்கும் when compared to other 2 dimensions. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாங்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிற அந்த ஐ டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம 2 பார்த்தோம், ஐஎக்ஸ்எக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஐஒய்ஒய் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை எதுக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாதான் அந்த பீம் எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஆகும், எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கேல்குலேட் பண்ணி சேஃபாக நம்ம வைக்க முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன டைமே நான் சொன்னேன், ஓஎக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், ஓஒய்ங்கிறது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அண்ட் நம்ம ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பாடியில் இந்த சென்ட்ராய்டுங்கிற லொக்கேஷனை நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டேட்டா தேவைப்படும். கரெக்டாக? ஸோ இது ஒரு இர்ரெகுலர் பாடியாக இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக சென்ட்ராய்டு லொக்கேஷன் தெரியாது. போன டைம் ரெக்டாங்கிள்ங்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஒரு இர்ரெகுலர் பாடியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அதோட லொக்கேஷன் வந்து ரெஃபரன்ஸ் ஓஒய் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அண்ட் ஓஎக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். திக்னஸ் வந்து டிஎக்ஸ்க்கு இருக்குது. இப்போது நீங்கள் போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம ஏரியா போடணும். ஒரு மொமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. செகண்ட் மொமெண்ட்னா என்ன பண்ணணும், திருப்பி ஒரு டைம் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் என்டையர் பாடி அபவுட் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக என்ன இருக்குன்னு பாருங்கள், டிஸ்டன்ஸு எக்ஸ். ஸோ அப்போது ஐஓஒய் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த எலிமெண்ட்டோட ஏரியா டிஏன்னு ஏன் போட்டிருக்கேன்னா சின்ன ஸ்ட்ரிப்பு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். வேணும்னா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டூ செகண்ட் மொமெண்ட்னா நான் என்ன சொன்னேன், 2 டைம் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி இதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் பாடி அபவுட் இந்த ஆக்சிஸ் ஓஎக்ஸ் ஆக்சிஸ் வேணும்னா இந்த ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள், ஒய். ஸோ அப்போ ஐஓஎக்ஸ் வேணும் அப்படின்னா அதே ஏரியா ஸ்மால் எலிமெண்டல் ஏரியா டிஏ மல்டிப்ளைட் பை ஒய் ஸ்கொயர். ஏன் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம் நீங்கள் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த காமன் ஷேப்ஸ். இது வந்து சூஸ் த பெஸ்ட்டில் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் அதில் நிறைய டைம்ஸ் வந்து இது வந்திருக்கு இந்த கொஷின். ஸோ இப்போ நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது ஆஃப் டைமென்ஷன் பி அண்ட் ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சென்ட்ரோடல் ஆக்சிஸ் எக்ஸ்எக்ஸ் அண்ட் ஒய்ஒய். இப்போது இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதை வந்து டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்சர் நான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, VH3/12. அதே மாதிரி இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த சென்ட்ரோடல் ஆக்சிஸ் IYY வேணும் அப்படின்னா HB3/12. ஓகே, பி எப்பவுமே ஹரிசாண்டல் டைமென்ஷன், ஹெச் வந்து எப்பவுமே வெர்டிக்கல் டைமென்ஷன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ ரெக்டாங்கிள் இருக்குது.
ஹாலோ ரெக்டாங்கிள் வந்து 2 ரெக்டாங்கிள் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெட்டீரியலுமே இருக்காது. இங்கே மட்டும் தான் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பி அண்ட் ஹெச் கேபிட்டலில், அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஹெச் ஸ்மால் லெட்டர்ஸில். ஸோ இப்போவும் அதே மாதிரி வந்து நம்ம ஐஎக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஐஒய்ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐஎக்ஸ்எக்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரெக்டாங்கிளோட அந்த அதே ஃபார்முலா தான் பிஹெச் கியூப் மைனஸ் சின்ன ரெக்டாங்கிளோட ஃபார்முலா பிஹெச் கியூப் டிவைடட் பை 12. அதே மாதிரி ஐஒய்ஒய் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி கியூப் கேபிட்டல் மைனஸ் ஹெச்பி கியூப் ஸ்மால் லெட்டர்ஸ் டிவைடட் பை 12. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர்னா தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து நான் ஏ யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய் திருப்பி அதே மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிஹெச் கியூப் பை 12 அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக ரெக்டாங்கிளுக்கு ஸ்கொயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியும் ஹெச்சும் எல்லாமே வந்து பியும் ஹெச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஏ தான். ஸோ அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் ஏன்னு போட்டிங்க அப்படின்னா டோட்டல் என்ன வந்துடும்னா ஏ கியூப் இன்டூ ஏ பவர் 4/12 வந்துடும். ஸோ நீங்கள் ஐஒய்ஒய் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும், உங்களுக்கு ஹெச்பி கியூப் பை 12 வரும். பட் உங்களுக்கு பியும் ஹெச்சும் அகைன் ஏ தான். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏ பவர் 4/12 தான் வரும். ஸோ அப்போ ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேம் ஆன்சர் தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆஃப் பேஸ் பி அண்ட் ஹைட் வந்து ஹெச். இதுலேயும் நம்ம ஐஎக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஐஒய்ஒய் கண்டுபிடிக்கலாம். ஐஎக்ஸ்எக்ஸ் ஆன்சர் டெரைவ் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் கியூப் பை 36. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி கியூப் பை 48 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர் டி. ஸோ இது வந்து ஃபுல்லாக டயமீட்டர் டின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் ரெண்டுமே சேம் தான், π/64 d⁴, π/64 d⁴. ஓகேவா, நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த டயமீட்டருக்கு பதிலாக நீங்கள் 2 டைம்ஸ் ரேடியஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக சிம்பிளிஃபை பண்ணணும். 2⁴ பண்ணணும், r⁴ பண்ணணும். ஓகேவா, போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேரெக்டாக இருக்கிற பாலிகன் ஷேப்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேன் பி ஃபவுண்ட் அவுட் யூசிங் 2 மெயின் தியரம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், இன்னொன்று வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.